வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் ஷியூ. நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கை பற்றி நேற்று ஒரு சிறப்பு விருந்தினர் கூட விவாதித்தோம். அவருக்கு பற்றி நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சார் என்ன சார் அவர் பள்ளிக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு, அதுவும் இல்லாமல் போலீஸை குற்றம் சொல்கிறீங்க, போலீஸ் இதுதானே விசாரிப்பாங்க, இப்படி நல்லதானே தற்கொலைன்னு அவங்க தானே சொல்லியிருக்காங்க, புதுசாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்தாலும் அந்த போலீஸும் இவங்க செஞ்ச விசாரணை இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் பள்ளிக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. அவர் சிறப்பு விருந்தினராக இருந்தாலும் அவர் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவர் கள்ளக்குறிச்சி விஷயத்தை பற்றி நான் பேசும்போதெல்லாம் என் வீடியோவை முதல்ல பார்த்துட்டு எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கமெண்ட் சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் பள்ளித்தரப்புக்கு ஆதரவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு பேட்டி ஒரு விவாதம் அப்படின்னு வரும்போது ஒரு ஆள் பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆள், அதாவது நான் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறேன், என்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சகோதரி செல்விக்கு ஆதரவான கேள்விகளை கேட்டுட்டு இருந்தோம்னாக்கா அது சரியான பதில் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ இது பள்ளிக்கு ஆதரவாளர் மாதிரியான கேள்விகளை கேட்டால் மட்டும்தான் அதுக்கு எதிர்வாதமாக பதிலை நான் சரியான பதிலை உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால தான் அவர் அந்த மாதிரி கேள்விகள் கேட்டார். அந்த மாதிரியான கேள்விகள் செல்விக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் மனசுலையும் இருந்துட்டு இருக்கக்கூடிய கேள்விகள் தான் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால அந்த கேள்விகள் அவர் கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்க போய் தான் அந்த மாதிரியான பதில்கள் சரியான பதில்கள் வந்தது அப்படிங்கிற கமெண்ட்ல அதையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ சரியான பதில்கள் வர வைக்கணுங்கிறதுக்காக கேட்கப்பட்ட கேள்விகள் தானே தவிர அவர் பள்ளிக்கு ஆதரவான கேள்விகளை கேட்கல. ஏன்னா ஒரு படத்துல ஒரு ஹீரோவை முக்கியத்துவம் பெறுற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படின்னா அதுல வில்லன் பவர்ஃபுல்லா இருக்கணும். அந்த வில்லன் பவர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் அந்த ஹீரோவுடைய தனித்தன்மை வெளியே வரும். ஸோ அவருடைய தனித்தன்மையை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வில்லனை பவர்ஃபுல்லா காட்டுவாங்க சில படத்துல. அதே மாதிரி தான் கடுமையான கேள்விகள் வந்தா மட்டும்தான் அதுக்கு சரியான பதில், அதுக்கு மேல அந்த கேள்விகளை அமுக்கிற மாதிரியான பதில்கள் வரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். அப்படிங்கிறனால தான் அவர் அந்த மாதிரி கேள்விகள் கேட்டாரு. ஸோ பள்ளி தரப்புக்கு ஆதரவான கேள்விகள் மாதிரி இருந்தாலும் அவை பள்ளி தரப்புக்கு ஆதரவான கேள்விகள் இல்லை. அதுக்கான பதிலை அவர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறத உங்களுக்கு முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். அவர் என்ன கேட்டாரு, போலீஸ் நீங்க குற்றம் சொல்ற மாதிரி இருக்கு, போலீஸ் சரியா விசாரணை பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்விகள் கேட்டிருந்தா அதுக்கான பதிலையும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அவர் கேட்ட கேள்விகளுக்கான பதில நான் சொல்லியிருக்கேன். அந்த பதிலையும் நீங்க சேர்த்து தான் அந்த கேள்வியோட சேர்த்து தான் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் அந்த போலீஸ் தரப்புல என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் விளக்கமா சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கலந்துரையாடலில் ரெண்டு பேருமே ஒரே ஒருமித்த கருத்தை பேசிட்டு போனாங்கன்னாக்கா அது சவசவான்னு போயிடும். ஸோ எதிரும் புதிருமாக இருந்து அதை விவாதம் பண்ணால் மட்டும்தான் காரசாரமாகவும் இருக்கும், சரியான பதில்களும் வரும், அதிரடியான கேள்விகளும் வரும். அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இவர் கேட்ட கேள்விகள் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். அது பள்ளிக்கு ஆதரவா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா அதுக்காக என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. அவர் சார்பா மன்னிப்பு கேட்க முடியாது. ஏன்னா அவருடைய கருத்தை அவர் எடுத்து வச்சிருக்காரு. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவருக்கு என்ன கேட்கணும்னா அவர் கேள்விகள் கேட்டிருக்காரு என்கிட்ட, அந்த கேள்விகளுக்கான பதிலை நானும் சொல்லிட்டேன். அப்படிதான் இதை கொண்டு போகணுமே தவிர அவர் மேல குற்றம் சொல்றது சரியா இருக்காது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்தது அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜேபியில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பெரிய பெரிய தலைகளை தமிழ்நாட்டில் நிறுத்தியிருக்காங்க. அவங்க நிறுத்தின தலைகள் அத்தனையுமே மண்ணை கவிழ்ச்சி அப்படிங்கிறது மீறி ஒரு விஷயம் நேற்று பதவியேற்பு விழாவில் ஒரு விஷயம் நடந்தது. அதாவது என்கிட்ட காசு இல்லை, எலெக்ஷனுக்கு செலவு பண்ண காசு இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நோகாம நொங்கு 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 திங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயம்தான் அது.
இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னரா இருந்தாங்க. அந்த கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா கொடுக்க வச்சு அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க சென்னையில நிக்க வச்சு அவங்கள வந்து தோல்வி அடைய வச்சு சரி தோத்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் பரிசாவது கூப்பிட்டு போய் ஒரு சின்ன மினிஸ்டர் பதவியாவது கொடுத்துருக்கலாம். அதுவும் இல்லாம கூட்டிட்டு போய் தெருவில் விட்டுற மாதிரி விட்டுட்டாங்க. ஆனால் எந்த விதமான பிரச்சாரத்துக்கும் போகாம, எந்த விதமான செலவுகளும் பண்ணாம, எந்த விதமான கஷ்டமும் படாம அழகா மேல் சபையில் எம்பி பதவியா இருந்து வாங்கிட்டு இப்போ வந்து மினிஸ்டர் பதவியா பொறுப்பெடுத்துட்டாங்க. இதுதான் அவங்க போன தேர்தல் அதுக்கு முந்தின தேர்தலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கேட்டா காசு இல்லை அப்படின்னா. ஸோ இப்போ தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, முருகன் இவங்கெல்லாம் காசு வச்சுட்டு செலவு பண்ணி பிரச்சாரம் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு 20 நாள் பிரச்சாரம் பண்ணி முடிச்சு அதில் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுப்பாங்களான்னு பார்த்தா இல்லை. ஆனால் நிர்மலா சீதாராமனுக்கு மினிஸ்டர் பதவி. ஏன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரியும். புரிஞ்சவன் பிஸ்தா, இதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஏன்னா தமிழிசை யாரு, நிர்மலா சீதாராமன் யாருன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கும். அதை டீப்பாக நம்ம போக வேண்டியதில்லை. அடுத்த விஷயத்துக்கு வந்துடும். இப்போ சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவங்களுக்கு வந்து ஆளுக்கு இவருக்கு 2 எம்எல்ஏ 2 மினிஸ்டர் போஸ்ட்டு, அவருக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமா உள்ள ஒருத்தர் வந்து அவங்க கூட இருந்த ஒரு இவர் வந்து துணை மினிஸ்டர் பதவி கொடுத்தது வந்து எனக்கு வந்து நான் ஏற்கனவே கேபினட் மினிஸ்டராக இருந்தேன், இப்போ துணை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னாக்கா ப்ரமோஷன் பண்ணுற மாதிரி ஆயிரும். ரஃபுல் பட்டேல் யாரோ நினைக்கிறேன் அவர், அவங்க வந்து ப்ரமோஷன் பண்ண மாதிரி ஆயிரும், அதனால நான் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பதவியை வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த இதில் வேணா என்ன செய்யறதுன்னு பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய உள்கட்டமைப்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது உள்கட்சி பூசல் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மினிஸ்டர் போஸ்ட்டில் யார் யாரெல்லாம் ஏற்கனவே இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படும். அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவங்களெல்லாம் என்ன போர்க்கொடி தூக்குவாங்களா அப்படின்னு கேள்வி எழும். அதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒரு 100 நாள் கடந்து தான் இதற்கான விடை உங்களுக்கு என்னன்றது தெரிய வரும். அது வரைக்கும் அமைதியாக தான் போயிட்டுருக்கோம். இந்த 100 நாள் ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 100 நாள் தாண்டி ஒரு 3 மாதம் மோகம் 30 நாள் ஆசை 60 நாள் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுடைய கோரிக்கைகள் வந்து அதிகபட்சமா அழுத்தம் தரப்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவுது. அதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் அதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படி அந்த 100 நாட்களை கடக்க போறாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த அழுத்தம் இல்லை இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் வந்து அழுத்தம்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நமக்கு அது வெளியே தெரியாம ஒரு படத்தில் வடிவேல் சொல்வார்ல, அதெல்லாம் நல்லா பயப்படுவேன், வெளியே தெரியாமல் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி உள்ள அழுத்தம் நிறையா கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனால் வெளியே தெரியாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 1-2 கசிஞ்சு வெளியே வர்றதுனால நமக்கு வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு இப்போ இதில் இருக்கிற ஒருத்தர் வந்து மறுபடியும் மீண்டும் அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. தலைவர் பதவியில் இருக்கிற மாதிரி ஒரு ஆள் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு அவர்களுக்கான ஓட் பேங்கை குறி வச்சோ இல்லை அவர்களுக்கான இதோ கிடையாது, உரிமையோ கிடையாது. இது வந்து உண்மையான சமூக நீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இடஒதுக்கீடு. இதுலேருந்து நாங்கள் எல்லளவும் இறங்க மாட்டோம். அது இல்லாமல் ஹஜ் பயணத்துக்கு 1 லட்சம் ரூபா மானியம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவங்க பிஜேபியில் வந்து கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண ஒரு விஷயங்கள். இதை அவங்க கொடுத்து தான் அவங்க ஸ்டேட்டில் அப்படிங்கும்போது அப்போ வந்து பிணக்கு பூசல் அதெல்லாம் வெளியில் வருமா, அதை நீ செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை செஞ்சாங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இவங்க கட்சியை உடைச்சி இவங்களோட எம்பிக்களை இழுக்க பார்ப்பாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்கும். இதில் வந்து ஏற்கனவே நிறைய ஸ்டேட்டில் அதை தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பிஜேபிங்கிறனால அதையே தான் திருப்பி பண்ணுவாங்க அப்படின்னா. சுரேஷ் கோபி ஒரே ஒரு சீட்டு கேரளாவில் எம்பி ஜெயிச்ச வந்து சுரேஷ் கோபி பாரதிய ஜனதா சார்பில் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு வந்து மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு கொடுத்து அவங்க தமிழ்நாட்டுக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. எல் முருகனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு மினிஸ்டர், கேரளா ஒரு எம்பி ஜெயிச்சனால அவங்க ஒரு மினிஸ்டர், சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு மினிஸ்டர், நிதிஷ்குமாருக்கு ஒரு மினிஸ்டர், அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் அப்படி பிச்சு போட்டது போக மீதி உள்ளது எல்லாரும் பிரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. 72 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க நேற்று அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அமைச்சரவை விரிவாக்கப்படும், ஏன்னா மற்றவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறனால இந்த அமைச்சரவை கூடிய விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும். ஏன்னா இவங்களுடைய கூட்டணி கட்சியிலிருந்து வரக்கூடிய அழுத்தம் காரணமா இந்த அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா அது கண்டிப்பாக நடந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை, அது பொறுத்து இருந்து தான் பார்ப்போம். ஆனால் இவங்களுடைய அந்த இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த அந்த கொள்கைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் இஷ்டத்துக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், யாரும் என்னை கேட்க முடியாது அப்படின்னு நடந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் இனிமேல் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, 40 சீட்டு இங்கே ஜெயிச்சுட்டாங்க, நாய் பெற்ற தெங்கம்பலம் மாதிரி உருட்டிக்கிட்டே திரிய வேண்டியதுதான், என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் வெளிநடப்பு பண்ணுவாங்க, அதை தவிர வேற என்ன செய்ய முடியும் உங்களால அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 40 சீட்டு ஜெயிச்சும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு பதில் என்ன சொல்லணும்னா, இந்த 40 சீட்டு டிஎம்கே ஜெயிச்சனால தான் பிஜேபியால மெஜாரிட்டி, தனி மெஜாரிட்டியில வர முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ இவங்க 40 சீட்டு ஜெயிக்கலைன்னா அந்த 40 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க தனி மெஜாரிட்டி கிடைச்சிருக்கும், மீண்டும் ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிரும். அந்த வாய்ப்பை தட்டி பறித்த ஒரு விஷயம்தான் இந்த வந்து இது. அதுவும் இல்லாம இப்போ வந்து ராகுல் காந்தி ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, பதவியேற்புக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி அந்த விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய ஸ்கேம், ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கு. ஆனா அதை பத்தி பெருசா எந்த ஊடகமும் பெருசா பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஏன்னா பிரதமர் மந்திரியும் நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4ஆம் தேதிக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்ட் இன்வெஸ்டர்ஸை வந்து அவங்க வந்து ஊக்குவிக்கிருக்காங்க, அதாவது பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க, மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் அழகா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட்ல பூம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் எகிரிரும் அப்படின்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து பூம் பண்ணி அவங்க அந்த வர்த்தகத்தை உச்சத்துக்கு கொண்டு போயிருக்காங்க 4ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ 4ஆம் தேதி ரிசல்ட்டுகள் வர ஆரம்பிச்ச உடனே அதால பாதாளத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட் விழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு லட்சம் கோடி நஷ்டம்னா 30 லட்சம் கோடி நஷ்டம் ஆயிருக்கு இன்வெஸ்டருக்கு. ஸோ இந்த 30 லட்சம் கோடி யாருக்கு போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஒரு விசாரணை கமிஷன், பாராளுமன்ற விசாரணை குழு அமைச்சு அதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அதை வந்து எடுக்கப்படுமா கிடப்பில் போடப்படுமா அப்படிங்கிறது வந்து நாடாளுமன்றம் கூடும்போது தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. இது வந்து பிரதமர் மோடியும் சரி, நிர்மலா சீதாராமனும் சரி, இதை வந்து மோட்டிவேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு. இருந்தாலும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து ஊழல் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த விசாரணை கமிஷன், விசாரணை குழு வந்து விசாரித்து சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் பாராளுமன்றத்தில் நேற்று பதவி பிரமாணம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. இருந்தாலும் அவங்களுக்கு உள்ள மேலே தொங்கிட்டு இருக்க கத்தி இன்னும் தொங்கிட்டு தான் இருக்கு. அது எப்போ வேணாலும் கீழே இறங்கி அவங்க தலையில் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து நிதிஷ்குமாரும் சரி, இவர் சந்திரபாபு நாயுடு சரி, அவங்கள எப்படி இவர் அனுசரித்து போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.